கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். அடியனுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வார பாடத்திற்கு உள்ளாக நாம் செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் என்று மாறாதிருக்கிற அன்பின் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, என் சிருஷ்டி கர்த்தாவே, என் மீட்பரே, என் ராஜாதி ராஜாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தேவனே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் படித்து ஆராய ஆண்டவரே, இந்த தருணத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்தில் படித்ததின் தொடர்ச்சியாக ஆண்டவரே, இந்த வாரத்திலே அந்த ஆளுகை மாற்றத்தை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். பேசுகிற அடியனோடும் உங்களுடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். அடியனோட வாயோடு கூட இருந்து நீங்க பேசுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது எளிதாக புரியத்தக்க நீரே உடைய பரிசாவையினர் கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து வைத்த இயேசு கிறிஸ்து ராஜாவின் இனிதான நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் பாவத்தின் விளைவு ஆளுகை மாற்றம், இதனுடைய பாகம் 2 நாம் இந்த வாரத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரத்துல என்ன பார்த்தோம் என்பதை ஒரு சிறு காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்தி விட்டு நாம் இன்றைய வார இந்த நாளின் பாடத்துக்கு செல்வோம். கடந்த வாரத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து தான். அவர் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, சிருஷ்டித்து இந்த உலகத்தை ஆளும் அந்த உரிமையை, அந்த ஆளுமையை மனிதனின் கையிலே கொடுத்தார். மனிதன் பாவம் செய்ததின் விளைவாக அவன் தன்னை மறைத்திருந்த அந்த தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்திருந்த அந்த ஒளியின் ஆடையை இழந்து போனான். அந்த பாவத்தின் விளைவாக தன்னுடைய கையில் இருந்த அந்த ஆளுமை உரிமையை சாத்தான் கையிலே விற்று போட்டான் என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும் வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இந்த வசனத்துல பார்க்கும்போது இந்த உலகம் அனைத்தையும் ஆளும் உரிமையை சாத்தான் பெற்றுக்கொண்டதாக அவனிடத்தில் அந்த மகிமை கொடுக்கப்பட்டதாக இந்த வசனம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த வாரத்துல கடந்த வாரத்தை படித்த பாடத்தின் தொடர்ச்சியாக நாம் அந்த ஆளுமையை இழந்து போனோம். எப்படி அந்த ஆளுமை நமக்கு திரும்ப கிடைக்கும், எப்படி அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வது என்பதை ஒரு சில மணித்துளிகளில் நாம் படிக்க இருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு வசனம் உண்டு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதை ஆங்கிலத்திலே த ஃபர்ஸ்ட் காஸ்பல் ப்ராமிஸ் என்று சொல்வார்கள். முதலாவதான சுவிசேஷத்திற்கான வாக்கு தத்தம் என்பதாக இந்த வசனத்தை சொல்வார்கள். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வசனம் சாத்தான் இடத்திலே, இந்த சர்ப்பத்தின் உண்ணாக இருந்த அந்த சாத்தான் இடத்திலே பேசப்பட்ட வசனம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்துல நாம சிவப்பு நிறத்துல பார்க்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். 4 முக்கியமான காரியங்கள் இந்த வசனத்துல இருக்குது. உனக்கும் என்பதை அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறத நாம் பார்க்க முடியும். ஸ்திரீ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, வித்து என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, பகை என்பது 4 காரியம் இருக்குது. அப்போ ஆங்கிலத்துல சொல்லணும்னு சொன்னா எனிமிட்டி, விமென், சர்பென்ட் அண்ட் த சீட். இப்ப 4 இருக்குது. இந்த எல்லாத்திலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான பகை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வசனத்தின் முதல் பாகத்தை பார்க்கும் போது உனக்கும் ஸ்திரீக்கும்,
இதுல உள்ள பகை யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அந்த சர்ப்பத்திற்கும் அந்த ஸ்திரீக்குமான ஒரு பகை, ஒரு போராட்டம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது ஒரு பகை இருக்கிறது. அந்த பகை யாருக்குன்னா சர்ப்பத்தின் வித்துக்கும் அந்த ஸ்திரீயின் வித்துக்குமான போராட்டமாக இருக்கிறது. மூன்றாவது அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான போராட்டம். இதுதான் உண்மையான போராட்டம். நமக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுகிற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் யாருக்கு என்று சொன்னால் சர்ப்பத்திற்கும் அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியத்தின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நமக்கு கண்டிப்பாக எழும். அந்த சர்ப்பம் யார் என்பதை 12வது அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்க பார்க்கிறோம், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக்கிய விழு சர்ப்பம். அப்போ அந்த இடத்துல சொல்லும் போது பாம்பு என்பது சர்ப்பம், அதுல பழைய பாம்பு ஆகிய பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லுறாங்க. பழைய பாம்புனா ஏதேன் தோட்டத்திலே வந்த அந்த சர்ப்பத்தை இங்க நமக்கு பழைய பாம்பாக சுட்டி காட்டுகிறோம். அந்த பழைய பாம்புக்குள்ள இருந்தது யாரு? அந்த பழைய பாம்பின் ஊடாக பேசினது யாரு? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிறவன் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அப்போ சர்ப்பம் என்பது யார்? அது சாத்தானை குறிக்கிறது. சரி, அப்போ அந்த சர்ப்பத்தின் வித்து, அந்த சர்ப்பத்தின் விதை யார் என்று நாம் பார்க்கணும். அடுத்து இதனுடைய விளக்கத்தை நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. அது இந்த வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சாத்தானுடைய குணத்தை உடையவர்களை இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவைகள், அவனுடைய இச்சைகளின்படி செய்கிறீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ சர்ப்பத்தின் வித்து என்பது பிசாசானவனுடைய குணநலன்கள், அவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறவர்களை குறிப்பிடுகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 38வது வசனம் வண்ணமா சொல்கிறது. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இந்த நிலம் உலகம், இந்த இது ஒரு உவமையை தேவன் சொன்னார். விதைத்த ஒரு எஜமானின் ஒரு உவமையை தேவன் சொன்னார். அந்த இடத்துல நல்ல விதை விதைக்கப்பட்டது, அதனோட களைகளும் விதைக்கப்பட்டன. களைகளை சத்ருவானவன் விதைத்தான் என்பதாக அந்த நம்ம இடத்துல பார்க்கிறோம். அதனுடைய விளக்கத்தை நம்ம தொடர்ந்து கடைசி 38வது வசனத்துல பார்க்கும்போது, அந்த நிலம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. அதில் விதைக்கப்பட்ட அந்த நல்ல விதை தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களை குறிக்கிறது. ஆனால் அதனூடே இருந்த அந்த களைகள், சத்ருவானவனால் விதைக்கப்பட்ட அந்த களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவனுடைய புத்திரன் என்றால் அவனுடைய செய்கைகளை செயல்படுத்துகிறவர்கள் என்பதாக இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது என்னென்ன விளக்கத்தை எல்லாம் பார்த்துட்டோம். சர்ப்பம் என்பது யார், சர்ப்பத்தின் விதை என்பது யார் என்பதை நாம் பார்த்துட்டோம். இப்பொழுது அந்த ஸ்திரீயின் விதை என்பது யார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார்.
அந்த சந்ததி கிறிஸ்துவே. தமிழில இந்த வார்த்தையை சந்ததி 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 என்பதாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனா நாம் ஆங்கிலத்துல பார்த்தோம் என்றால் எந்த இடத்துல எல்லாம் சந்ததி என்ற வார்த்தை வருகிறதோ அந்த இடத்தெல்லாம் சீட், வித்து என்பதாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ அந்த சந்ததி என்ற இடத்துல நீங்க வித்து என்பதை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் வசனத்துல கடைசி இவனமாக நம்ம வாசிக்கலாம். அந்த வித்து கிறிஸ்துவே. அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த பிறந்த அந்த வித்து யாரு? கிறிஸ்து என்பதாக இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னும் அதை விளக்கமாக படிக்க வேண்டும் என்றால் கலாத்தியர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்துல படிக்கும் போது நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸ்திரீனிடத்துல பிறந்த அந்த வித்து அது எங்கிருந்து வந்தது? தேவன் அனுப்பின தம்முடைய குமாரன் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம 4ஆம் வசனம் அதை சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை அவர் எதற்காக வந்தார்? மீட்டு கொள்ளத்தக்கதாக வந்தார் என்பதாக இந்த வசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது. அந்த வித்து, அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று சொன்னால் அது கிறிஸ்துவே. இன்னும் அதற்கான விளக்கங்களை நாம பார்க்கலாம். அந்த சர்ப்பத்தின் விதை யார் என்பதை டைப் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னா, அந்த ஸ்திரீ வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரின் சரித்திரங்கள் அதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா அவங்களுடைய இங்க ஆபிரகாமில் இருந்து இயேசு வரைக்கும் உள்ள அந்த சந்ததி, அந்த சந்ததியை குறிக்கும் போது என்ன இந்த வசனம் சொல்லிக்குது? 16ஆவது வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஒரு சந்ததியை சொல்லும் போது ஆதியாகமத்தில் பார்க்கலாம், இன்னும் மத்தேயுவிலும் பார்க்கும் போது சந்ததின்னு சொல்லும் போது ஆண்களுடைய பெயர்களே தான் விசேஷ 4 பெண்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு ஆணுடைய பிள்ளையாக தான் மற்ற பெண்களை குறிக்கும் போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யோசேப்பின் பிள்ளை என்பதை சொல்வதை விட மரியாளிடத்தில் பிறந்த மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்போ மரியாளிடத்தில் பிறந்ததாக இந்த வசனம் குறிப்பிடுகிறது. மரியாள் என்பது ஒரு ஸ்திரீ. அது நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தில் படிக்கும் போது அந்த ஸ்திரீயினுடைய வித்து. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை தான் அந்த ஸ்திரீயின் வித்தாக நாம ஆதியாகமத்துல படிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12ஆவது அதிகாரம் 1, 2 மற்றும் 5ஆவது வசனங்களை நாம் வாசிப்போம். அந்த இதுல வாசிக்கும் போது இதுலயும் தவறாக இருக்கிறது. ஹூ இஸ் த விமென்ஸ் சீட், அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்பதை குறித்து படிக்கும் போது அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை. இதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது படிக்கல. முக்கியமான பாகமாக 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்னு பாக்குறோம். அவள்
பிரசவ பிரசவ பிரசவிக்க போக இருக்கிறாள் என்பது. 5ஆம் வசனம் சொல்கிறது, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வசனத்தை சொல்லும் போதே உங்களுக்கு புரியுதா இந்த வசனம் யாரை குறித்து சொல்கிறது என்று? அந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து பிறந்த ஆண் பிள்ளை, அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது யார்? நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஸ்திரீ என்பது மரியாளை குறிக்கிறது. அந்த ஸ்திரீயின் பிள்ளை, ஆண் பிள்ளை யாரை குறிக்கிறது என்பது பார்த்தோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ நாம அந்த இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கிறதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஆதியாகமத்திலே பார்க்க முடியும், தேவன் அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆன பிறகு அவர்களுக்கு அந்த ஆளுமையையும் அந்த மகிமையையும் திரும்ப கொடுக்கத்தக்கதாக, அவர்களை மீட்கத்தக்கதாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படின்னு சொன்னா தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய பிள்ளைகளை மட்டுமா மீட்க வந்தார் என்று பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் பாவம் செய்த எல்லாரையும், தேவ மகிமை அற்றவர்களான எல்லாரையும் மீட்கிறதற்காக வந்தார். ரோமர் 3:23 விவரணமாக சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆகி என்பதாக அந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்னும் இந்த வித்து, இந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த பிறந்த வித்து எவ்வண்ணமாக சாத்தானை ஜெயித்தது என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்ன ஒரு தோல்வியை பெற்றார்கள்? அவர்களிடத்துல அவர்களுடைய நிர்வாணத்தை மறைத்திருந்திருந்த அந்த ஒளியின் ஆடை அவர்களை விட்டு போனது. அவர்களை விட்டு அந்த ஆடை போன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? அத்தி இலைகளை தைத்து அதை ஆடைகளாக அணிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய நிர்வாணம் அவர்களிடத்திலிருந்து போன பாடு இல்லை. அதனால் தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ அத்தி இலைகளை தைத்தார்கள். அந்த நிர்வாணம், அந்த பாவத்தினால் ஏற்பட்ட அந்த நிர்வாணம் அவர்களுக்கு போகவில்லை. அப்பொழுது தோல் உடைகள் என்பது என்னத்தை குறிக்கிறது என்று பார்த்தோம் என்றால், தோல் என்பது எங்கிருந்து வருது? அந்த தோட்டத்திலே இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பலி செலுத்தி அந்த ஆட்டின் இரத்தத்தை சிந்த வைத்து அந்த ஆட்டின் தோள்களை உரித்து அவர்களை உடுத்துவித்தார். அப்படி என்று சொன்னால் ஒரு பலியிடுதல் அங்கே ஏற்படுகிறது, இரத்தம் சிந்துதல் ஏற்படுகிறது. அந்த இரத்தம் சிந்துதலினாலும் அந்த பலியினாலும் அந்த பலியினால் கிடைத்த ஒரு பொருளினால்தான் அவர்களுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது. இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஒரு இரத்தம் சிந்துதல் இருக்கும், ஒரு பலி இருக்கும். அந்த பலியான அந்த ஆட்டின் மூலமாக தான் நமக்கு நம்மளுடைய அந்த பாவத்தின் நிர்வாணம் அற்று போகும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவனமாக சொல்கிறது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ அந்த கனியை புசித்தது யார்? ஆதாமும் ஏவாளும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆதாம் அதனாலே பாவம் செய்தான். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து பாவம் செய்தார்கள். அப்போ அந்த புசித்த அவர்கள் சாக வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன அன்றைய நாள்ல செத்தார்களா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. அதற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட், அவர்களுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது, ரத்தம் சிந்தினது, தன் உயிரை மாய்த்தது என்று பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்கிறது என்று சொன்னால், பின்னே அவர்களுக்கு பாவத்துக்காக மரிக்க இருக்கிற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ
அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. என்ன நம்பிக்கை? அந்த தோல் உடைகளை குறைக்கும் போது தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக, அவர்களுடைய பாவத்திற்காக மரிக்க இருக்கிறார், அவர்களை மீட்க இருக்கிறார் என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-20 வசனத்தை வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் ஆன நடத்தை நின்று அழிவுள்ளப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசிக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த மனிதராக இருந்தார். அவருடைய அந்த குற்றமில்லாத அந்த மாசை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னும் வெளிப்படுத்தல் 13:8 வாசகம் என்றால், ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத குடிகள் யாவர் அதை வணங்குவார்கள். அப்போ உலக தோற்றத்திலே அடிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திலே அடிக்கப்பட்டதா என்றால் இல்லை. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி, பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி, பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்ள இருக்கிறார், நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை மீட்கும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நாம் இந்த மாம்சத்தின்படி பிசாசனுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி நடவாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற நடத்தையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நமக்கு அந்த 2ஆம் மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மை அதனாலே தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்கிறார். அப்போ அவர் அது மட்டுமல்ல, நம்மை தேவனோட ஒப்புரவாக்குகிறார் என்பதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரலோகத்தோட தேவனோட ஒப்புரவாக்குகிறார். நாம் பாவத்தினாலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டவின் பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ நாம் தேவனுக்கு பாவத்தினாலே சத்துருக்களாய் இருந்தோம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். அது அதிக நிச்சயம் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்லாது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு வேற எண்ணத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் இழந்து போன அந்த ஆளுகையை நமக்கு மீட்டு தருகிறது. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 31-33 வசனத்துல, இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி என்பது யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஆளுமையை அவன் ஆதாமிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்ட பிறகு அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக ஆனான். ஆனால் என்ன சொல்கிறது? நியாய தீர்ப்பின் காலத்திலே உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படிக்கு இப்படி சொன்னார். அவர் என்னத்தை இயேசு கிறிஸ்து என்னத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறவன் தள்ளப்படுவான். அப்போ அவனுடைய அதிபதியின் என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுவான். ஏனென்றால் தம்முடைய மரணத்தினாலே அந்த காரியத்தை அவனிடத்திலிருந்து பெற்று
தேவன் நமக்கு அந்த ஆளுகையை திரும்ப தர இருக்கிறார் என்பதை, அவருடைய மரணத்தினாலே உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மரணம் நாம் மரிக்கவே வேண்டுவதற்காக இருந்த அந்த மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டதினால் நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம பெற வேண்டிய அந்த டெத் பெனால்டி, அந்த சாவிற்கான அந்த பெனால்ட்டியை அவர் வாங்கி கொண்டார் என்பதை இந்த வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாத தேவனை நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டார். அப்போ நமக்காக அவர் சாபமாகி நாம் இருந்த சாபத்திலிருந்து நம்மை அவர் மீட்டார். அது மட்டுமல்ல, நாம் இழந்து போன சமாதானத்தையும் அவர் நமக்கு திரும்ப தருகிறார். தேவனோடு கூட இருக்கிற அந்த சமாதானத்தை அவர் திரும்ப பெற்று தருகிறார் என்பதை ரோமர் 5:1 நமக்கு சொல்லுகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரின் மூலமாக தான் நாம் தேவனிடத்தில் இழந்து போன அந்த சமாதானத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நம்மிடத்திலிருந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தையும் நீக்கி போடுகிறார் என்பதை ரோமர் 8:15 நமக்கு சொல்லுகிறது. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ இதுவரைக்கும் அவரிடத்திலிருந்து பிரிந்திருந்தோம், அதனால பயத்தோட இருந்தோம். அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் இப்போ அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தேவனை நாம் அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கத்தக்க அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இயேசு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிவோம். அதிகாரம் 15 ஒரு பகையை குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பகை என்னவென்று சொன்னால், அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அந்த சர்ப்பம் என்பது யார்? வலு சர்ப்பமாக்கிய அந்த பெரிய பாம்பாக்கிய சாத்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல அந்த ஸ்திரீயின் வித்து என்பது யார் என்பதை நாம் இயேசு கிறிஸ்து என்பதையே நாம் அறிந்து கொண்டோம். அந்த வசனத்திலே கடைசியில பார்க்கும் போது அந்த பகையை என்ன சொல்லுகிறார்கள்? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்போ கிறிஸ்துவின் மரணத்திலே சாத்தான் அவருடைய காலை அவருடைய குதிங்காலை கடிக்கத்தக்கதாக போனான். ஆனால் அவர் அவனுடைய தலையை நசுக்கினார். என்னவென்று சொன்னால், அவன் தலையை தூக்கும் போது அவனை அப்படியே தேவன் வெற்றி சிறந்தார், அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை நாம படிக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்திரீயின் வித்து ஒரு பரிசுத்த சந்ததியின் வழியாக வர இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது
ஆதாமின் சந்ததி என்பதை அறிந்திருக்கிறான். ஆதாமின் சந்ததியில 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், காயின், ஆபேல். ஆனால் காயின் என்பது யார் என்று பார்க்க வந்தால் அவனுடைய செயல்கள், அவனுடைய குணநலன்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது சாத்தான் நன்றாய் அறிந்திருந்தான். அது அவனுடைய குணத்திற்கு ஒத்த குணமாக இருந்தது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசம் என்று சொன்னால், பொல்லாங்கனுக்காக பிறந்த காயினை போல நீங்க இருக்க வேண்டாம் என்பதாக அந்த வசனம் ஸ்லைட்ல போடல, ஆனாலும் அந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. பொல்லாங்கனத்தில் பிறந்த காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதாக அந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் அப்போ ஆபேல் என்பது தேவனுடைய அந்த பரிசுத்த சந்ததியின் வரிசையில வருகிறானா என்று பார்த்தோம் என்றால், மத்தேயு 23:35 சொல்கிறது, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் என்பதாக ஆபேலை நீதிமான் என்பதாக எடுத்து காட்டுகிறது. இன்னும் எபிரேயர்ல படித்தோம் என்றால் ஆபேல் அந்த விசுவாசத்தின் பட்டியலிலே, நீதிமான பட்டியலை பார்க்க முடியுது. அப்போ சாத்தானுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஆரம்பத்தில இருந்தே அந்த பரிசுத்த சந்ததி, அந்த ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து இந்த சந்ததியிலெல்லாம் வரப்போகிறார் என்று சொல்லி அந்த பரிசுத்த சந்ததியின் வரிசையை நிலைகுலைய செய்வதற்காக அவன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ தன்னுடைய முழு வல்லமையையும் பயன்படுத்தி அந்த அந்த ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்துல பிறக்காம இருக்க செய்ய அவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா காரியத்தையும் செய்தான். அதன் முதல் பாகமாக தான் அவன் என்ன செய்தான் பார்த்தென்றால் ஆபேலை கொலை செய்தான். ஆபேல் என்பது தேவனுடைய வித்தாக இருப்பது, தேவனுடைய அந்த பரிசுத்த சன்னதியின் தொடக்கமாக இருக்கிறது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அப்போ ஆபேல் இறந்து போயிட்டான்னா அந்த காரியம் அதோட முடிந்து விட்டதா என்று பார்த்தோம் என்றால், தேவன் ஆபேலுக்கு பதிலாக ஆதாம் ஏவாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அதை நாம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த வசனமும் நான் ஸ்லைட்ல போடல. அந்த வசனத்துல என்ன, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை மறுபடியும் அறிந்தான், அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறந்தார்கள், அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். ஏன் சேத் என்று பெயரிட்டார்கள்? ஆபேலுக்கு பதிலாக ஒரு குமாரனை கொடுத்தார் என்பதற்காக அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். அவனுடைய பெயருடைய அர்த்தமே பதிலாக கொடுக்கப்பட்டவன் என்று அர்த்தமாக இருக்கிறது. அப்போ சாத்தானுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? அந்த ஸ்திரீயின் வித்தை எப்படியாவது அழித்து விட்டால் நான் வெற்றி சிறந்து விடலாம் என்பதாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அதைதான் பார்க்க முடியுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஏரோதின் மூலமாக அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை அவன் கொலை செய்ய முற்படுகிறான் என்பதை. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த காலத்திலே வாழ்ந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஆளுகையை ஆதாமிடத்திலே, மனுஷனிடத்திலே கொடுத்தார். அந்த பாவத்தினாலே அந்த ஆளுமையை இழந்து போனான். அந்த ஆளுமையை, அந்த பாவத்தில் இருந்து அந்த மகிமையை இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு, அது மட்டும் அல்லாம அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் என்னவெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் பார்த்தோம். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்பது இவ்வளமாக எளிதாக முடிகிறது இல்லை. இன்னும் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற, இயேசுவுக்காக வாழுகிற இந்த காலத்தின் பிள்ளைகளையும் அந்த சாத்தான் சும்மா விடுவதில்லை. அவர்களோடும் அவர்களுடைய சந்ததியோடும் யுத்தம் பண்ண தயாராய் இருக்கிறான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே உள்ள அந்த முழு தீர்க்க தரிசனமும் இதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 3ஆம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது,
அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் கீழே 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவள் முன்பாக நின்றது. அந்த பிள்ளை யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து. அந்த பிள்ளையை எப்படியாவது பட்சித்து போட வேண்டும் என்று அதன் பக்கத்திலே அந்த வலு சர்ப்பம் இருந்ததாக, அந்த சாத்தான் இருந்ததாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அந்த பிள்ளையை கொல்ல முடியல. அதனால என்ன பண்றான், ஸ்திரீயானவள் வனாந்தருக்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அப்போ அந்த ஸ்திரீயானவள் போன பிறகு இந்த இடத்துல ஸ்திரீ என்பது அவருடைய பரிசுத்த சந்ததி, அதுக்கு அவருடைய மரணத்திற்கு பின்னதாக வருகிற அந்த பரிசுத்த சந்ததியை, தேவனுடைய பிள்ளைகளை அந்த சாத்தான் ஒடுக்கினான் என்பதாக சொல்லுகிறது. இன்னும் நான் இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கும் ஒரு எச்சரிப்பை இந்த வசனம் கொடுக்கிறது. 17வது வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வசனம், மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு. யார் கூட எல்லாம் யுத்தம் பண்ண போதா? ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு. ஏன்? அந்த ஸ்திரீ அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீயான அந்த சபை, இந்த இடத்துல அந்த ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது, அவருடைய உண்மையான மீதமான சபையை குறிக்கிறது. அந்த மீதமான சபையின் மேல் கோபம் கொண்டு. ஏன்? அவர்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறதுனால அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அந்த மீதமான சபையில் இருக்கிறோமா? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியையும் உடையவர்களாக இருக்கிறோமா? நம்மோடும் அந்த சாத்தான் போராடுகிறான், நம்மோடும் அந்த யுத்தத்தை பண்ண இருக்கிறான். நமக்கு ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு வெற்றி யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்துக் கொள்வோம். அவர் வருகை மட்டும் அவருடைய பலத்தோட கூட சாத்தான் போராடுவோம். நம்முடைய சொந்த பலத்தினாலே அது முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவருடைய சந்ததியா இருக்கிற நாம் அவனோட யுத்தம் பண்ண ஆயத்தமா இருப்போம். தேவன் நாம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோட முடிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வரமில்லை எங்கள் அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக இந்த நேரத்திலே நாங்கள் உமது பாதப்படியில் வருகிறோம். நீர் எங்களுக்காக என்ன ஒரு தியாகத்தை செய்தீர், எங்களுக்காக சாபமானீர், பாவமானீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் பரலோகத்தோட ஒப்புரவாக வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஆண்டவரே நீர் உம்முடைய அந்த பரலோக சிங்காசனத்தை விட்டு இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக மரித்தீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக என்ன ஒரு கைமாறு செய்ய இருக்கிறோம்? உம்முடைய கற்பனைகளையும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தையும் சாட்சியையும் கடைசி வரை பிடித்து கொண்டு உமக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த சந்ததியின் ஒரு பங்காக நாங்களும் இருந்து சாத்தானை எதிர்கொண்டு வெற்றி சிறக்க நீரே எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயர்த்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜீவனால நல்ல பிதாவே, ஆமென்.